ஓகே, வணக்கம் பேக் கைஸ். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மே டே, ஹாப்பி லேபர் டே. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் த ரெஸ்ட் தட் யூ டிசர்வ். ஸோ இன்றைக்கும் வந்து லீவுங்கிறதுனால நம்ம பிளான் போட்டாச்சு. இப்போ தான் வந்து யோகா முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் முடிச்சாச்சு. வீக்லி ஒன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி பாருங்கள், அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதை பற்றி நான் நிறைய போஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய இங்கிலீஷ் சேனலில் வந்து போய் பாருங்கள். சேனல் அசின் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மே 1 2024 இருக்கோம். இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. நம்ம வந்துட்டு விநாயகருக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு, மெயினாக அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன், இதை கைட் பண்ண ஒரு பேர் வந்து பாவேஷ்டி அப்படின்னு. இன்டென்ஷன் வந்துட்டு நம்ம இந்த டியூவாலிட்டியை தாண்டி, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம், பட் மோஸ்ட் நீடட் இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூவாலிட்டியில் தாண்டி அந்த ஒன்னஸை நோக்கி நம்ம போகிறதுக்காக ஒரு தேங்காயை உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போய் இளநீ குடிக்க போகிறோம். யூ கைஸ் நோ த ட்ரில் பை நவ். இல்லைனாலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, லெட்ஸ் கோ. முன்னாடி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கும் ஒரு படத்துக்கு போகிறோம். செல்லம், ஐ லவ் யூடா, அந்த படத்துக்கு போக போகிறோம். ஓகே, இன்னும் உங்களுக்கு தெரியலனா போக போக உங்களுக்கே தெரியும். see you செல்லம்ஸ். ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இளநீ எப்படி குடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு எப்போவுமே இளநீ வந்துட்டு ஸ்ட்ராலாம் போடுறதில்ல. முன்னாடிலாம் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தேன், பட் இப்போலாம் வந்து ஸ்ட்ராலாம் போடுறதில்ல. ஜஸ்ட்டு அப்படியே ராவாக நம்ம வந்து ஃபீல் பண்ணி அடிக்கிறது. சத்தியமாங்க, நான் சும்மா சொல்லல, பட் நல்ல ஒரு ஒர்க் அவுட் இந்த மாதிரி சீசனில் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஒர்க் அவுட்டோ, மூமெண்ட்டோ, யோகாவோ, இன்னும் ஒன்று வேர்த்து விட்ற மாதிரி, டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இளநீ குடிச்சு பாருங்கள். அதோட சுகமே சுகங்க. சுகத்துக்காக கூட இல்லை, உங்கள் உடம்புக்கு இது தேவை. ஸோ இளநீ குடிச்சிட்டோம். அடுத்து வந்து போய் தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மே தினத்தன்னைக்கும் வேலை பார்ப்போங்க அப்படிங்கிற மாதிரி. மே தினத்தன்னைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு 3 மணிக்கு செல்லும் அப்படின்னு கிளம்ப போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க, திரும்பி வரேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்காக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரதுக்காக வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் வந்து எத்தனாவது வாட்டி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து கண்டிப்பாக தேவையில்லாதது. ஹெல்தி அன்ஹெல்தின்னு கூட போக மாட்டேன், தேவையே இல்லாதது. பட் ஓகே, என்னால் வேறு யாரையும் மாற்ற முடியல வீட்டிலலாம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் மட்டும் சேஞ்சாக இருந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிஃபைண்ட் ஆயில்ஸை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா அந்த எதுவுமே ஹெல்த்தியாக இல்லை. இதுதாங்க நம்ம கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில். நம்ம வந்து தேங்காய் வாங்கிட்டு போவோம். கோயில் பெருசாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதை வாக் அரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். பட் சின்ன கோயில் அண்ட் சாமி வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சாமிக்கு நீங்கள் போனால் கூட நல்லா தான் இருக்கும். எல்லா சாமியும் ஒன்றே தான் அப்படின்றது. ஸோ தேங்காய் உடைக்கும் போது அடுத்து. ஸோ இதாங்க நம்ம போய் உடைக்க போகிற இடம். ஸோ கோயில் வெளில வந்தாச்சு. வெளில தான் உடைக்கிறது. கரெக்டாக நேற்றுலேருந்து சொன்ன நம்ப மாதிரியே இருக்காது, பட் ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நேற்றுலேருந்து என்னடா நம்ம வந்து முருகருக்கு எந்த பாட்டுமே கேட்கலையே, யூஸே ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். விநாயகர் கோயிலில் கரெக்டாக இப்போது என்ட்ரு ஆகிறேன். கந்த சஷ்டி கவசம் ஓடிட்டுருக்கேங்க. இதுதான், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கடவுள்னு சொல்கிறோமோ, யூனிவர்ஸ்னு சொல்கிறோமோ, அது வந்து நம்மளோட பேச ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து சயின்ஸ் கொடுக்கும், கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு. நம்மளோட ஒவ்வொரு தாட்டுக்கும் வந்து அதோட கான்சிக்வன்ஸ் இருக்குது. ஸோ தேங்காவோட ஸோ இன்டென்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டக்காகி நிற்கிற இடத்துங்கள்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு. ஓம் கணேஷாய நமஹ. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு, ஒர்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 2 hours தான். மந்த் அண்ட் க்ளோசிங்னால கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் வந்துருச்சு. முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அதை காட்டுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஏலக்கின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் நட்ஸு நிறையா,
திராட்சை, அப்புறம் ஆல்மண்ட்ஸு, ஃபிக்கு, பிஸ்தா எல்லாமே, அப்புறம் வாழைப்பழம். இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது எக்ஸ்ட்ரா, வேணுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ நேற்றுக்கு தான் வந்து ஒரு வீடியோ கூட வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில் ரீலில் ஒருத்தர் மெயினாக, அவர் பேர் சிவான்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நியூட்ரிஷன் ரிலேட்டட், ஃப்ரூட்ஸ் ரிலேட்டட் நிறையா சொல்லுவார். அவர் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பப்ளிக் ரிலேட்டட் பிளேசஸாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து நம்ம ஃப்ரூட்ஸை கண்டுவே பிடிக்க முடியாது. அதாவது இன்சைடு ப்ரிமைசஸ்குள்ளார போயிட்டோன்னா. ஸோ பேசிக்கலி நம்ம இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாலே, இந்த 2 பழம் சாப்பிட்டுட்டு அந்த நட்ஸை சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு பசிங்கிறது எதுவுமே எடுக்காது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல, அது வந்து இந்த ஒரு வாழைப்பழத்தில் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வாழைப்பழம் வேணுமா, இந்த காலையில் நல்லா ஹெவியாக அடிச்சுட்டு அப்படியே டொய்யானுமா? என் வீட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு சட்டை போடாமல் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே வந்தாச்சு, இன்னும் ஒரு ஹாஃப்வே தான். ஸோ ஐ திங்க் ஒரு 12 மணிக்கெலாம் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, படம் வந்து 3 மணிக்கு தான். ஆல்ரெடி போன வாட்டி ஆனமே ஆகிடக்கூடாது இந்த வாட்டியும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த வாட்டி ஒரு 2 o'clock கூட கிளம்பிடலாம். சீக்கிரம் போயிட்டு மாலை சுற்றுறதோ இல்லை தேட்டரை சுற்றுறதோ அந்த மாதிரி பண்ணலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ 12 மணி டு 1 மணி வந்துட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணலாம். நான் வந்து அதை சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள், அடுத்த கிளிப்பில் பாருங்கள். ஸோ லெட்ஸ் என்ஜாய் த வாழைப்பழம் அண்ட் ஆல் த நட்ஸ். சும்மா இப்போ தூக்கி விட்டோன்னு வைங்களேன், ஜட்டராக்னி அவன் பாட்டுக்கும் வருவான். ஒரு 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 மணிக்கெலாம் வந்து அப்படியே தக்கன்னு எரிவான். அப்போ வந்துட்டு அம்மா வந்து சூப்பராக ஏதோ முருங்கைக்காய் சாம்பார் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். முருங்கைக்காய் சாம்பார் வித் ஹேண்ட் பவுண்ட் ரைஸ், நெல்குத்து அரிசி. ஸோ அதை அப்புறம் பேசலாம். ஓகே, see you. ஓகே, ஸோ அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது இதுதாங்க. ஸோ ஹியர் கம்ஸ் லெசன் நம்பர் 3. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து YSSோட இந்த டீச்சிங்ஸ்க்கு சைன்அப் பண்ணிங்கன்னா எவ்ரி 2 weeks ஒன்ஸ் அவங்க வந்துட்டு லெசன்ஸ் அனுப்புவாங்க. ரொம்ப எக்ஸிஸ்டென்ஷியலான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆன்சர்ஸ் இருக்குது. இது வந்து பரமஹன்ஸ் யோகானந்த்ஜி. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல காலிங் வந்துச்சு. அண்ட் சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இதை சைன்அப் பண்ணு அப்படின்னு நான் 1 year-ஆக ஃபார்ம்லாம் எழுதி வச்சுட்டு வாங்காமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னால் இதை இப்போ 12:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒர்க் முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் அதிகமாகவே. இப்போ முடிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் முடிப்பேன். பட் இதெல்லாம் வந்து 3 hours போகும். லைக் போன லெசன் 3 hours போச்சு, இந்த வாட்டி எவ்வளோ போகும்னு தெரியல. பட் ஜஸ்ட் கிவ் இட் டைம் அண்ட் ரீட் இட். உங்களுக்கு பை எனி சான்ஸ் ஒரு மகாவதார் பாபாஜியோட காலிங் இருக்குது, இல்லை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்லேருந்து புரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லெசன் சைன் அப் பண்ணுங்கள். நானும் ஒரு பிகினர் தான் இந்த இதில். ஸோ ஐ வில் பி ரீடிங் திஸ். இதை முடிச்சுட்டு 1 o'clock லன்ச் அப்போது நம்ம திரும்பியும் மீட் பண்ணுவோம். அண்ட் அப்புறம் கிளம்பும் போது ஒரு 2 o'clock திரும்பியும் பார்ப்போம். See you guys. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ஐ லவ் யூ ட செல்லம் மாதிரியான ஐட்டம்ஸ். ஃபஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் ரைஸ், அண்ட் அது கூட வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து ட்ரம்ஸ்டிக். ஸோ நல்லா போட்டு, இந்த ட்ரம்ஸ்டிக் வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் கேமரா மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரம்ஸ்டிக்கை வந்து சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இல்லாத ஒரு இதுவே இல்லை. அதாவது இது ஒன்று சாப்பிட்டாலே எல்லாத்துக்குமே கவர் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கெல்லாமும் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்களாம் கண்டிப்பாக ஹெல்த்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதுதான் நம்ம லன்ச்சு. ஸோ நல்லா ஹெவியாகவே சாப்பிட்டுட்டு ஒரு அப்போ 2 வீட்டில் இருந்தாலும் நல்லா சாப்பிட்ருவேங்க. அது வந்து அது ஒரு சந்தோஷமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சாப்பிட்றது. அப்புறம் இப்போது 2 o'clock நம்ம வந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே செல்லம்ஸ், பாய். நம்ம
மக்களே தான் வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயம் சம்பவம். ஸோ நல்லா வேர்க்க விறுவிறுக்க சாப்பிட்டாச்சு, ஸ்மாஷ்ட். ஸோ வந்து 3 மணிக்கு படம் ஆரம்பிச்சிச்சுன்னா 2.5 மணி நேரம், 5:30 மணி 6 மணி வரைக்கும் கூட எனக்கு தெரிஞ்ச பசி எதுவும் வரப்போகிறதில்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து டின்னர் சாப்பிட போகிறோம், அதுவும் அம்மா கையில் சாப்பிட போகிறோம். இதில் வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், காயில் வந்துட்டு மாங்காவும் இருந்துச்சு, அப்புறம் கத்திரிக்காயும் இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு டீடாக்ஸிஃபைங் அண்ட் நல்ல ஒரு நேச்சுரல் இது. ஸோ ரைஸ் குவான்டிட்டி என்னமோ வந்து ஒரு 2 கை தான் இருந்திருக்கும், பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெஜிடபிள்ஸ் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன். ஸோ எவ்வளோக்களவு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அது பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்னென்னா, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டில் அது ஈஸியாக செரிமானம் ஆகும். ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வாட்டர் கண்டென்ட் நேச்சுரலாகவே அதிகம். ஏன்னா நேச்சரை வந்து அதோட ரா ஃபார்மில் கொடுக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பிடும் போதுட்டு டைஜஷன் ஃபாஸ்ட்டாக நடந்து என்னோடய டின்னருக்கு ரெடியாக இருப்பார். இந்த ஆப் வந்தாங்க, இதுக்கு மேலும் சாப்பிட்லாம் வேணும்னா, பட் போதும். அங்கே ஜூஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் பார்த்து போதுட்டு, இன்றைக்கி நம்ம போகிறது வந்துட்டு பலாசோ போகிறோம் விஜயா மாலில். அன்றைக்கி நம்ம போனது வந்துட்டு சத்தியம். ஓகே, அங்கே வந்து 250 ரூபாய் என்னமோ போடுறான் ஒரே ஒரு ஜூஸு. இங்கே வரல 40 ரூபாய் ஜூஸு, மனசு வர்றதில்லை. ஸோ அதனால் இங்கேருந்து பண்ணியும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அதையும் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ ஒரே ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம், தண்ணி குடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ திரும்பியும் அந்த நம்ம பார்த்த அந்த புக்கை வந்து புக்கில் லெசனை வந்துட்டு பார்க்க போகிறோம். அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குள்ளே முடிக்க முடியாது, சண்டேவும் கண்டினியூ ஆகும். அதை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 o'clock கிளம்பிடுவோம். ஓகே, see you guys. ஸோ மக்களே, நம்ம வந்து கரெக்டாக 2:10 2:15 குள்ளார கிளம்பியாச்சு. இன்றைக்கோட அவுட்ஃபிட் ஆஃப் த டே அகெயின் ஒரு காட்டன் பஃப்டு மை நல்ல மெட்டீரியல், ஜூடியோவில் நல்ல எஃபெக்டிவாக. ஒரு வாட்டி ஷாப்பிங் கூட போகலாம் நம்ம, என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறோன்னு. பாய்மா. அடிக்கிற வெயிலுக்கு ஆக்சுவலாக பக்கம் தான் தேட்ரு, பைக்கில் போயிருக்கலாம், பட்டு நம்ம வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு சென்னை 100 டிகிரிங்கிற மாதிரி. இந்த குளோபல் வார்மிங் பற்றிலாம் நினைக்கும் போதுட்டு நிஜமானுமே முன்னாடிலாம் வந்து அது சும்மா ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் வருஷம் இப்போ இந்த வருஷம் நம்ம வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சுன்னு நினப்பு வச்சுக்கலாம். இந்த நாள் மே 1 அடுத்த வருஷம் பாருங்கள், இந்த வெயில் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணிடும். ஸோ வருஷம் நம்ம வந்துட்டு ரஃப் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகே, ஏறிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 5B லெவலில் தான் பார்க்கிங் கிடச்சிச்சு. பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் ஆச்சுன்னா மக்கள் வந்துட்டு திரண்டி ஓடி வந்துடுவாங்க. இது வந்து ஜஸ்ட் 15 minutes தான். ஸோ நம்ம வந்து 3:40 வந்துட்டோம், கரெக்டாக இருக்குது டைமிங். இந்த மாதிரி தாங்க மெயின்டைன் பண்ணணும். அன்றைக்கி கொஞ்சம் ராங் கேல்குலேஷன் ஆகிடுச்சு. 1/2 hour தானே, சண்டே தானே அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இஷ்டத்துக்கு டிராஃபிக்கு எல்லாமே. ஸோ நேற்றுக்கு தான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ எக்ஸஸ் விஜயா மால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் 1 second. ஸோ எடிட் பண்ணி முடித்த பின்னே எனக்கு தோணுச்சு, உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நிறையா ஃபீட்பேக் வந்தால் நல்லாயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எதை பற்றி பேசுகிற, இன்னும் நிறையா பேசணும், எதை பற்றி பேசலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த மால்குள்ளார வந்த போது இந்த மாலெல்லாம் வீடியோ எடுக்கணுமா, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க முன்னாடி நான் எடுத்துகிட்டு இருந்த வீடியோஸ்லலாம். ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிறையா லேர்னிங்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ பர்சன் லேர்ன் பண்ணிக்கணுன்னு. ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ண பின்ன தேர்ஸ்டே அன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், ஃபஸ்ட் இது சாய்பாபா பேரில். ஸோ சொல்லுங்கள், என்னெல்லாம் கவர் பண்ணணும், என்னெல்லாம் கவர் பண்ண வேணாம். வணக்கம்மா. ஸோ அவளுடன் காத்து கொண்டு இருக்கிறேன். படத்துக்கு போவோம். ஐ திங்க் நம்ம வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளோர் எஸ்கலேட்டரில் போனால் போதும். இதாங்க ஃபோரம், விஜயா மால், நெக்ஸஸ் மால். அன்றைக்கி
சண்டே கூட இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ எல்லாமே இருக்குது இந்த ஃபோரம் விஜயா மாலில் இல்லாத அம்யூனிட்டிஸ் எதுவுமே இல்லை, கடைங்க எதுவுமே இல்லை. லைக் எல்லா ஃபாரின் பிராண்ட் கடைங்களும் இருக்குது. இந்தியன் பிராண்ட்ஸு, டாய்ஸ், அது இதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகிறது மேலே இந்த ஃப்ளோருக்கு போகிறோம். 3rd ஃப்ளோரில் தான் பலாசோ. ஸோ இதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சேங்க. இது பாருங்கள், இதுதான் ஃபுட் கோர்ட்டு. மெக்டானல்ட்ஸ்க்கு என்ன கூட்டம் பாருங்கள். யாரையும் ஃபோய்ஸ் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இந்த மாதிரி டேஸில் ஒன்றும் பண்ண முடியல. பட் இதாங்க நம்ம இந்த மாதிரி ஜங்க்கு சாப்பிட்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு கொல்லிக்கு ஒருத்தர் வந்துட்டு கேட்டார், அவருக்கு வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது. அவர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் வந்துட்டு யூஸ்வலான சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டீங்களே. அதை நம்ம தான் ரொம்ப தூரம் வந்து விலகி வந்துட்டோம் யூஸ்வலான சாப்பாடுலேருந்து, இந்த மாதிரி ஜங்க் சாப்பிட்டு. பட் யூஸ்வலான சாப்பாடு என்னங்க, இயற்கை நம்மளுக்கு கொடுத்த இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் தான். அப்புறம் அதை வந்து சூடு பண்ண கற்றுக்கிட்டோம். எதை பார்த்தாலும் இதுலேருந்து என்ன எடுக்கலாம், அதுலேருந்து என்ன எடுக்கலான்னு எடுத்து எதோ சாப்பிட்றோம் இப்போலாம். ஸோ இதுதாங்க இந்த ஃபுட் கோர்ட்டு. இதெல்லாம் பார்த்தாலே வந்து இதெல்லாம் நான் வந்து பண்ணாமல் பேசலை. ஓகே, நான் வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அடின்னு அடிச்சுட்டு தான் பேசுகிறேன். ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நீங்களும் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா கூட, அண்டு இதெல்லாம் பொறுமையாக கேட்குறீங்கன்னா கூட. ஸோ நீங்கள் தேடுவது உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. பலாசோ என்டர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பலாசோ. எல்லாருக்கும் எவ்வளோ அவசரம்னா, இவர் வந்து நல்லா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே போகிறாரு, அந்த வேகத்தில் இருக்கார். பட் நம்மளும் வந்து அந்த வேகத்தில் இருந்தோம். ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை. பட் ஆனால் யாரையும் தள்ளி விட்டுட்டுலாம் போகாதீங்க. ஸோ இது வந்து பேலஸோட டிசைனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஆம்பியன்ஸ் காட்டணும்னு நினச்சேன். கரெக்டாக அதே போல் அமைஞ்சிருச்சு. போய் செக்இன் பண்ணலாம். ஒவ்வொரு க்யூலையும் நடக்கிற காமெடி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்யூவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்து எல்லாருமே வருவாங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் செட்லாம் தாங்க நம்ம பெரிய லெவலில் மாற்றணும் இந்த கண்ட்ரியில். அப்போ தான் நம்ம இன்னும் சூப்பராக முன்னேறணும். ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு புது அடிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பழைய இதை எடுத்துகிட்டு வந்து ஸோ இன்னும் நல்லா காட்டுறேன். நம்மளது வந்து ஆடி 9. ஸோ இங்கே தான், ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. பட் அந்த சைடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் 2012 இனாகரேட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 4 to 5 years மேலே கட்டிகிட்டு இருந்தாங்க. 2008லலாம் அஸ்திவாரம் போட ஆரம்பித்தாங்க. ஏன் நான் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருந்ததுனால ஒவ்வொரு இதுவும் நான் பார்த்துருக்கேன் இது எப்படி க்ரோ ஆச்சுன்னு. பாயிண்டில் வந்துட்டு சரி இது வெளில வரவே வராது, இப்படியே தான் இருக்க போகுது, வெறும் அஸ்திவாரம் மட்டும் போட்டதாக இருக்க போகுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. டக்குன்னு அந்த 1 or 2 yearsல பில்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. 2012 கரெக்டாக நான் யூஜி ஜாயின் பண்ணது அந்த இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்லாம் வரும்போதுட்டு நான் வந்து பார்க்குறது என்னென்னா, நல்ல ஒரு டெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒருத்தர் தள்ளிட்டு போகிறது, க்யூவில் இஷ்டத்துக்கு நிற்கிறது, இந்த கப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஹீல்டாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு தருணமும் வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஆஃபீஸ் போனோம் வந்தோம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. எவ்ரி திங் கேன் பி யூஸ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன், உங்களோட தர்மா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி படம்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த படத்துலேருந்து கூட நான் லேர்ன் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கில்லியில் நான் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு கில்லியோட ட்ரெய்லர் கூட மறந்துடுச்சு எனக்கு. பட் சூப்பரான சீன் வருது, நான் இப்போ காட்டுறேன். இதை தாங்க காட்டணும்னு நினச்சிட்டு வந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பேலஸ்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி கட்டப்பட்டது தான் இது. சத்யம் சினிமாஸ் தான் கட்டினாங்க. இப்போ வந்து பிவிஆர் எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எப்படி இருக்குங்க, ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ அதாங்க இப்போது இந்த படத்துலேருந்து கூட நம்ம ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும்.
கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக படங்கள் எடுக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் இன்னும் நிறைய படங்கள் பார்ப்போம், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், விமர்சிப்போம். நீங்களும் சொல்லுங்கள் இந்த மாதிரி என்னென்னலாம் படங்கள் வரும்போதுட்டு போய் பார்க்கணும், நான் ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம படத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு அடுத்த வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். இன்னும் 10 minutes தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு பொறுமை தாங்க வேணும் வாழ்க்கையில். இப்போ கூட பாஸோட கால் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு சபார்டினேட் கலீகோட கால் வந்துச்சு. சபார்டினேட் தான் இந்த பிளானே கொடுத்தாரு நம்மளுக்கு. என்ன பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு, சார் ரீரிலீஸ் போகிறேன் சார், பில்லாக்கு போகிறேன் அப்படின்னு. சரி போடுற படத்தை அப்படின்னு காலைல எழுந்திரிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வந்த உடனே தோணுச்சு. பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் இருந்துச்சு. அது சடன் பிளானிங் தான் எல்லாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு படத்தில் பார்ப்போம். தேங்க்யூ. இதாங்க சொன்னேன், கோல்ட் ப்ரெஸ் ஜூஸு 250 rupees. நம்ம வீட்லேயும் கோல்ட் ப்ரெஸ்ஸர் தான் வச்சுருக்கோம். ரெடி ட்ரெயிலருக்கு வந்து உட்காரணுங்க, அதாங்க கோல் எப்போவுமே படம்னா. தாங்க இதுதாங்க, இதை தான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணது. இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோடு பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள்லாம். எதுவும் சொல்கிறதுக்கே இல்லைங்க, அவ்வளோதான். இதே பேசிடுச்சு எல்லாமே. அப்படி இந்த மாதிரி இல்லை, இந்த என்ட்ரி பிளாக் தாங்க, இந்த என்ட்ரி பிளாக் தாங்க, இந்த என்ட்ரி பிளாக் தாங்க. அப்படிதான். போடு. என்ன வயது தெரியுமாங்க, சின்ன வயசுல ஸோ இன்டர்வல் ஓடிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி வெளில போயிட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்தேன். பட் பாப்கார்ன் ஒன்று மட்டும் 280 ரூபாங்க. நம்மளுக்கு வந்து 5th தான் சேலரி டே. ஸோ அதனால் இப்போதைக்கு அடக்கிவாசி தான். நெக்ஸ்ட்டு வெயிட்டிங் வந்து கொக்கரக்கோ சாங், அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போது நல்லா போயிட்டுருக்கு. அதாவது ஒன்று என்ன நம்மளது பெரிய லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சிம்பிளாக எடுத்திருக்காங்க, நம்மலாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போலாம் வந்து அவ்வளோ ஹை டெஃபினிஷனாக அது இதுன்னு எடுக்கிறோம். பட் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் வாட்சிங் அ மூவி வந்துட்டு நம்ம சின்ன வயசில் பார்த்தோமே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பாப்கார்ன் சாப்பிட்ருக்கலாம், பட் ஆனால் மேபி நெக்ஸ்ட் மூவிக்கு வச்சுக்கலாம். ஓகே, மூவி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து டிஜிட் வர போட்டு விட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முடிஞ்சிருச்சு. நிறைய லேர்னிங்ஸுங்க. லைக் ஃபஸ்ட்டு லேர்னிங் என்னென்னா, நம்மளோட என்டையர் டீனேஜு அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 years பிஃபோர்னால் பார்த்துக்கோங்க. இன்னும் எவ்வளோ சின்ன வயசில் பார்த்து 20 years இருக்காது, அதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டோரிலாம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு தூக்குறாங்க ஊர்லேருந்து, அந்த பொண்ணு இவன் தான் அப்படின்னு யூஎஸ் போகாமல் வந்து இருக்குதான். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு தான் வந்து நம்ம வாழ்க்கையை நிறையா நம்ம வந்து கெடுத்துக்கிறோம். உண்மையான கதைகள் நிறையா வேணும். சரி, லவ் ஸ்டோரியே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லவ் ஸ்டோரிலாம் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு அலாம் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ராமாட்டிக்கானதெல்லாம் பார்த்துட்டு, அப்பா இப்படி தான் இருக்கும் போல் லவ்னு நம்ம வந்துட்டு நிறையா நம்மளே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு லேர்னிங்கு. இன்னொன்று வந்துட்டு நம்ம எப்படி வந்து டெய்லியும் ஓவர் கம் பண்ணுறது, நம்மளோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது வெளியில் சொல்கிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபியரோ, ஒரு ஆன்சைட்டியோ, ஒரு டிப்ரெஷனோ ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்குது எல்லார் வாழ்க்கையிலையும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் வந்துட்டு, அந்த வில்லன் கேரக்டர் வந்து நமக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஓவர் கம் பண்ணுறது வந்துட்டு ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன், டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 months நிறையா நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 90 days தாண்டி 100 days 108 வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த வில்லனை வந்துட்டு எந்திச்சே வர முடியாது. நீங்கள் தான் கில்லி. எந்திச்சி வருவாப்பில் கில்லி மாதிரி நீங்கள் அடித்து தாக்கி போயிட்டே இருப்பீங்க டெய்லியும். ஸோ
தீஸ் ஆர் த லேர்னிங்ஸ் ஃப்ரம் கில்லி. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நல்ல படங்கள் கொடுப்போம், அதுக்கான வழக்கங்களை பார்ப்போம். நல்ல ஒரு சூப்பரான சன்செட்டு காட்டுறேன். நம்ம சன்செட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது க்ரீன் பார்க்கோட கோர்ட் ரூமு. அண்ட் அங்கே தெரிகிறது தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட். எல்லாமே ஒரு நல்லது தாங்க இந்த சேஞ்ச். ஸோ ஒரு சேஞ்ச் பற்றி சொல்லும் போது, இங்கே எங்களோட வீட்டிலேருந்து வெளில வந்து கொஞ்சம் தூரத்தில் தங்கியிருக்கோம் இப்போது, ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக. அந்த சேஞ்ச் கூட நல்லது தாங்க. நிறையா என்னோடய லைஃப்லேயும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. லைக் நான் என்னோடய டிசிப்ளினில் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறதும் இந்த டைமில் தான். இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த லாஸ்ட் 2 years. ஜாப் மாறிடுச்சு. ஸோ லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதுனாலும் அலோவ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் வந்து நமக்கு நடக்கும். ஸோ ஆல்ரெடி இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய்ட்டு டின்னர் சாப்பிட்டு 2-3 போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கோட இந்த ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ஒர்க்கெலாம் ஓகே, சில், எல்லாமே நீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த ஸ்டோரியை நான் மாற்றி எழுதுகிறேன். கில்லி அண்ட் லவ் ஸ்டோரிஸ் ஃப்ரம் டீனேஜ் இதை மாற்றி எழுதுகிறேன் இன்றைக்கி வந்ததுனால. நீங்களும் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது உண்மையான ரியாலிட்டி இதுதான். நான் அப்படி நீங்கள் இதெல்லாம் ரொம்ப அட்டாச் ஆகிக்கிற பர்சனாக இருந்தேன். அந்த மாதிரி பர்சனாக இல்லைன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அவங்களுக்கு அப்ளிகபிளே இல்லை. ஓகேங்க, பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து லஞ்ச்லேருந்து கொஞ்சம் இருந்ததுனால அதுவும் வச்சுக்கிட்டோம், சோயாவும் வந்து வச்சுக்கிட்டோம். எதனால இந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நான் சாப்பிட்டு வந்து சொல்கிறேன். சாப்பிடும் போதுட்டு நிம்மதியாக சாப்பிட்ணும். ஓகே, ஸோ சூப்பரான டின்னர் முடிச்சாச்சு. ஒரு 5 சப்பாத்தி சாப்பிட்டேன், நல்லா சோயா சங்க் சாப்பிட்டேன். ஸோ ஐ திங்க் ஒரு டிசம்பர் பக்கமாலாம் வந்துட்டு என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப வீக்காக இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து, அவங்களும் வந்து யோகா டீச்சர், இன்ஃபேக்ட் அவங்க அது தவிர ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்டு அது ஏதோ ரொம்ப கரெக்டாக டைமிங்கில் வந்த மாதிரி இருந்துச்சு என் லைஃப்பில். ஸோ ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும் போதுட்டு மெயினாக அப்போ தான் வந்துட்டு ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எனக்கு சொன்னாங்க. மெயினாக இந்த அஷ்டாங்கா யோகா, நான் டெய்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அஷ்டாங்கா யோகா. ஸோ அந்த ப்ரைமரி சீரீஸ் பண்ணும் போதுட்டு ஆக்சுவலாக மசில் பில்ட் ஆகிருக்கணும். இந்தளவுக்கு போகுதுன்னா டயட் ரிலேட்டட், ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஒன்று கண்டிப்பாக இன்டேக் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வந்தது தான். சோயா சாப்பிட ஆரம்பித்தது, நிறையா பீனட் சாப்பிட ஆரம்பித்தது, அந்தமாதிரி. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு, நிறையா இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ யாரும் என்னை வந்து நான் வீக்காக இருக்கேன்னு சொல்கிறதில்ல. அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றிலாம் எழுதியிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட. டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற இந்த சாம்பார் இதிலெல்லாமும் ப்ரோட்டீன் இருக்குது. பட் அட்லீஸ்ட் 0.8 grams per kg வந்து ரெக்கமெண்டபிள்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி இன்டென்சிவான ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்களாம் அட்லீஸ்ட் 2 grams எடுத்துக்க சொல்கிறாங்க. நான் அந்தளவுக்குலாம் பார்க்குறதில்ல, பட் முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன்ஸ் எப்போல்லாம் சேர்க்க முடியுமோ நான் சேர்த்துக்கிறேன் என்னோடய டயட்டில். ஸோ இத்துடன் இந்த பாட்காஸ்ட்டில் வீலாகை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சுவலாக வர சண்டே தான் பாட்லக்கில் நம்ம மீட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு லீவ் வந்தது எனக்கு மண்டே தான் தெரிய வந்துச்சு. ஆஃபீஸ் போன பின்ன தான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு இது போட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வர சண்டே பாட்லக் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அதை பற்றி இன்னும் ஏதோ ஒரு நியூஸும் இல்லை, ஒரு பரபரப்பே இல்லை. ஆர்கனைசர்ட்டையும் கேட்டேன், எதுவும் ஒரு ஐடியா இல்லை. ஸோ பார்ப்போம். இந்த சண்டே அப்படி அது நடக்கலைன்னா வேறு ஏதாவது பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு சின்ன குட்டி ட்ரிப் அரவுண்ட் சென்னை எங்கேயாவது போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்னெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு, வேறு என்ன பற்றிலாம் பேசணும் அப்படின்னு. அண்ட் ஃபீட்பேக் கொடுங்க, நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் ஹெல்த் ஜர்னி. அண்ட் practice yoga if possible every day, or whatever is the exercise you do every day, practice regularly. That's my humble request. Thank you all. Bye.